ராதி கிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, குருவாயூர் கோவில் எல்லாம் அன்னதானத்துல தர்ற ரசகாலங்கிற ஒரு ரெசிபி தான். அது வாங்க அங்க குருவாயூர் கோவில்ல செய்யற மாதிரியே பண்ணலாம். இதுக்கு பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காவும் வெள்ளை பூசணிக்காவும் ஒரு 100 கிராம் வீதம் ரெண்டும் சமமா நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுக்கு வேண்டிய உப்பு, கல்லுப்பு தான் போடுறேன். அப்புறம் கொஞ்சமா நல்ல மிளகு பொடி, ஒரு 7-8 மிளகு பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அப்புறம் இது வரமிளகா ஒரு 6 பொடிச்சு வச்சுருக்கேன், அதுல பாதி இப்ப போடலாம், பாதி அப்புறம் நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இதுல பாதி போடுறேன். இப்போ வாசனைக்கு 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நெடுக கீறி போட்டிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலையும் இது கொதிக்கும் போதே போட்டா வாசனையா இருக்கும். அப்புறம் இதுல என்ன பண்ணணும்னா, ஒரு கரண்டி கட்டி தயிர் அதுவும் போட்டு நல்ல இது கொதிச்சு வேகட்டும். சட்டுன்னு வெந்துடும் பூசணிக்காய். வெல்லமும் போட்டுக்கலாம். இவ்வளவு வெல்லம் போட்டு இது வேகிறதுக்குள்ள தேங்காய் அரைச்சுன்னு வந்துடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை மிக்சியில போட்டு தேங்காயும் கொஞ்சமா ஜீரகமும் போட்டுக்கலாம். போட்டுருவோம். இதுல ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதுல ஒரு கரண்டி கெட்டி தயிரை விட்டு அரைச்சிட்டு வரலாம். தண்ணி விடக்கூடாது. இதோ பார்த்தேன்னா சட்டுனே வெந்துடுத்து 2 பரங்கிக்காவும் பூசணிக்காவும். இனி இதுல நம்ம அரைச்சு வச்ச அந்த தேங்காயும் ஜீரகம் விழுது இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். இப்பவும் நல்ல ஒரு கரண்டி தயிரை விட்டுக்கலாம். கட்டி தயிரா இருக்கணும், தண்ணி விட வேண்டாம். இதை நல்லா கிண்டி லேசா ஒரு கொதி வந்தா போதும். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி கடுகு தாளி கொஞ்சமா வெண்ணெயும் போட்டு இது போதும். அடுப்பு அணைச்சிடுறேன். லேஸ் கொதி வந்தாச்சு, அது போதும். ஒரு ஸ்பூன் இதுல கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் இந்த முதல்ல கொஞ்சம் வத்தல் மிளகாய பொடிச்சு வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். சில்லி ஃபிளேக்ஸ் இருந்தா உங்களுக்கு அதையே போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. அடுப்பு அணைச்சிட்டு இதை போட்டா போடும், இல்லாட்டா கருகி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் வாசனை போட்டு இதுல தாளிச்சு. அவ்வளவுதான், நம்ம குருவாயூர் கோவில்ல பண்ற ரசகாலன் ரெடி ஆயாச்சு. இது நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா, அதுவும் கோவில் பிரசாதம் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தட்ல தான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.